ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் திருநட்சத்திர உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற ஸ்ரீ சீதாராம கல்யாணம். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் கார்த்திகை மாத பூஜைகள், ஆகம முறைப்படி வளர்க்கப்பட்ட ருத்ர ஹோமம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் திருப்பாவட சேவை வைபவமாக நடைபெற்ற விசேஷ பூஜைகள். சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம், எண்ணற்ற பக்தர்கள் கோபுர தரிசனம். காஞ்சிபுரம் அருள்மிகு கச்சபேஸ்வரர் கோயில் தெப்போற்சவம், சர்வலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். ஜாம்பவான் பிரதிஷ்டை செய்த ஆலயமாகவும் திருப்பதியில் பிரசித்தி பெற்றதுமான ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ராமபிரானின் ஜென்ம நட்சத்திரத்தை முன்னிட்டு சீதாராம கல்யாணம் வைபவமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய வளாகத்தின் பீடத்தின் மேல் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து அர்ச்சகர்கள் பிரத்யேக குண்டம் அமைத்து கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு திருமண வைபவத்தை துவக்கினர். குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்க்கப்பட்டது. பிறகு ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க சர்வலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ ஜானகி தேவிக்கும் ராமச்சந்திரமூர்த்திக்கும் பட்டு வஸ்திர சமர்ப்பணம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கன்னிகாதானம் நடத்தி மாங்கல்ய பூஜை செய்ததும் ஸ்ரீ சீதா பிராட்டிக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ சீதாராமருக்கு மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து அட்சதை தூவி தெய்வங்களுக்கு கோபுர தீபத்துடன் தேங்காய்ப்பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடைபெற்று வரும் கார்த்திகை மாத பூஜைகளின் ஒரு பகுதியாக ருத்ர ஹோமம் வளர்க்கப்பட்டது. நேற்று முன்தினம் துவங்கி வரும் 29ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைபெறவுள்ள ருத்ர ஹோமத்தின் ஒரு பகுதியாக இன்று சிவாலய வளாகத்தில் உற்சவரை அர்த்தநாரீஸ்வரராக எழுந்தருளச் செய்து குடிதண்ணீர் அடங்கிய கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். சிவாச்சாரியார்கள் முதலில் மந்திரங்கள் ஓதியபடி கணபதி பூஜை செய்து ஹோம கும்ப பூஜை, ஏகாதச ருத்ர பூஜை, ருத்ர பாராயணம் ஆகியவற்றை சிறப்பாக நடத்தி லகு பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் இன்று திருப்பாவட சேவை நடைபெற்றது. இதை முன்னிட்டு விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த சுவாமி மற்றும் தாயார் முன்பு வெள்ளி திருப்பாவட பீடத்தை வைத்து அதில் புளியோதரையுடன் தேங்காய் பழங்கள் சமர்ப்பித்து மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். திரளான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீனிவாச கத்தியம் பாராயணம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வேத பாராயணத்துடன் விசேஷ அலங்காரத்தில் அருள்பாலித்த பெருமாளுக்கும் திருப்பாவட பீடத்திற்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், பக்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை மயிலாப்பூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீ பெரியாழ்வார் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு பக்தர்கள் புடைசூழ கோயிலை சுற்றி வலம் வந்தனர். கேடயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் மற்றும் உற்சவ மூர்த்திகள் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளி காட்சி தர தெய்வங்களையும் சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர்.
ஸ்ரீ பெரியாழ்வாரும் உடன்வர கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் மூலவர் சன்னதி, ராஜகோபுரம், முகப்பு கோபுர கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு சுந்தராம்பிகை உடனுரை ஸ்ரீ கச்சபேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை மாத தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள் வளாகத்திலிருந்து பிரியாவிடை சமேத உற்சவர் கச்சபேஸ்வரரையும் அருள்மிகு சுந்தராம்பிகையையும் சிறப்பாக அலங்கரித்து தனித்தனி கேடயங்களில் நிறுத்தி ஆலய உள் வளாகத்திலிருந்து சுமந்து வந்தனர். நுழைவு வாயில் ஆராதனையோடு ஆதி தம்பதிகளை வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்து திருக்குளத்தை அடைந்தனர். அங்கு வண்ண மின் விளக்குகளாலும் பச்சை மற்றும் வண்ணத் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் தெப்ப உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் குளத்தை சுற்றி நின்று தரிசிக்க தெப்பம் மும்முறை வலம் வந்தது. அப்போது வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. பக்தர்கள் அருள்மிகு சுந்தராம்பிகையையும் ஸ்ரீ கச்சபேஸ்வரரையும் கண்ணாரக் கண்டு வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த கோலாட்ட உற்சவம் விசேஷ பூஜைகளுடன் நிறைவு பெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் பஜனை கோஷ்டியினரும் பக்தர்களும் பக்தி பாடல்களை பாடி வழிபட்டனர். ஆலய உள் வளாகத்திலிருந்து தங்க கேடயத்தில் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை எழுந்தருளச் செய்து முற்றவெளிக்கு சுமந்து வந்தனர். அங்கு ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்ய சுவாமி முன்பு கோலாட்ட வைபவம் துவங்கியது. பாடல்களுக்கு ஏற்றபடி சிறுமியர்கள் கோலாட்டமாடி முகுந்தனை பரவசத்துடன் வழிபட்டனர். விசேஷ அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த உற்சவருக்கு வண்ணமயமாக வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. சிறுவர் சிறுமியர்கள் கண்ணனாகவும் ராதையாகவும் வேடமணிந்து கோலாட்டமாடி வழிபட்டனர். மன்னார்குடி ஸ்ரீ செண்டலங்கார செண்பக மன்னார் ஜீயர் சுவாமிகள் விஜயம் செய்ததும் அவர் முன்னிலையில் மத்தாப்புக்கள் கொளுத்தப்பட்டு கோலாட்டம் சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் எம்பெருமானுக்கு பிடித்தமான 58 வகை பதார்த்தங்களை உற்சவமூர்த்தி முன்பு சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக அனைவருக்கும் அவற்றை பிரசாதமாக வழங்கினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனுரை ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி கோயிலில் முருகன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. சிவாலயத்தில் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க மேடை மீது ஸ்ரீவள்ளி மற்றும் தெய்வானையுடன் உற்சவர் முருகப்பெருமானை வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டி வெற்றி வடிவேலும் கொடியும் தாங்கி அழகன் திருக்காட்சி தந்தருள தேவியர்கள் சிறப்பு அலங்காரத்தோடு இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சிவாச்சாரியார்கள் திருமண வைபவத்தை துவக்கினர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து சமித்துகளுடன் நெய்யும் மூலிகை பொருட்களும் சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணம் செய்து கங்கணதாரணம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். பிறகு மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தியதும் கன்னிகாதானமும் செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீ வள்ளிக்கும் தெய்வானைக்கும் திருமாங்கல்ய தாரணம் செய்து கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த முருகனுக்கு ஆரத்தி காட்டி மலர் மாலைகள் அணிவித்தனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக கல்யாண வைபவத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதமும் வழங்கினர். சிவகங்கை அருகே சாமியார்பட்டி கிராமத்தில் இருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு வாராகி அம்மன் கோயிலில் பஞ்சமி திருநாளையொட்டி மூலவருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு சிகப்பு பட்டுச் சேலை கட்டி வெண்கற்கள் பதித்த ஹாரங்களுடன் மலர் கிரீடமும் மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டி சூலத்துடன் அமர்ந்து காட்சி தரும் அம்பிகைக்கு பல்வேறு தீபாரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து மூலவருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் பஞ்சகற்பூர ஆரத்தி மற்றும் ஏக தீபம் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அருள்மிகு வாராகி அம்மனை வணங்கி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் 108 திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது.
முன்னதாக ஆலய அதிகாரிகள் மற்றும் உபயதாரர்கள் பிரதான திருவிளக்கை ஏற்றியதும் மங்கள பொருட்களோடு வரிசையாக அமர்ந்திருந்த பெண்கள் பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து திருநாமங்கள் கூறி கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீ காமாட்சி திருவிளக்குகளை ஏற்றி அம்மனின் போற்றி மந்திரங்களை கூறி உதிரிப்பூக்களாலும் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு உற்சவர் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் தங்கக்கவச அலங்காரத்தில் காட்சி தர ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதைத் தொடர்ந்து பிரதான திருவிளக்கிற்கும் ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த சேவூரில் இருக்கும் ஸ்ரீ பாலசாஸ்தா ஐயப்ப சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கு விழா வைபவமாக நடைபெற்றது. அதிகாலை வேளையில் ஏராளமான பக்தர்கள் கோயிலை சுற்றி குழுமியிருக்க வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்தனர். தொடர்ந்து மூலவர் சன்னதி, பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதி மாலை சூட்டி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து புனித நீரால் அபிஷேகம் செய்து தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக அனைவர் மீதும் புனித நீர் தெளித்தனர். சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டியில் இருக்கும் அருள்மிகு சௌக்கிய வாராகியம்மன் கோயிலில் தேய்பிறை பஞ்சமி பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக கோயிலில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ ஐயப்ப சுவாமி மற்றும் மூலவர் அருள்மிகு வாராகி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்தனர். பரிவட்டத்துடன் விநாயகரும் மஞ்சள் காப்பு சாற்றிக் கொண்டு சர்வாபரணங்களுடன் அருள்மிகு வாராகி அம்மனும் அழகாக திருக்காட்சி தந்தனர். உற்சவர்களும் சிறப்பு அலங்காரத்தோடு அருகே வீற்றிருக்க தேவிக்கு தூபம் காண்பித்து திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மூலவர் சன்னதி முன்பு உள்ள மகாகுண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். பக்தர்கள் பாடல்கள் பாட குண்டத்தில் மந்திரங்கள் ஓதியபடி பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் விசேஷ அலங்காரத்தில் அருள்பாலித்த ஸ்ரீ சௌக்கிய வாராகி அம்மனுக்கு பலவித தீபாரத்திகள் மற்றும் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான திருவேளுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ ராமானுஜருக்கு திருநட்சத்திர உற்சவம் நடைபெற்றது. ஆலயத்தில் இருக்கும் ஆழ்வார் ஆச்சாரியார் சன்னதியில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ ராமானுஜருக்கும் மற்றும் உற்சவ மூர்த்திக்கும் மலர்ச்சரம் சூட்டி கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்து பழங்கள் நிவேதிக்கப்பட்டன. பிறகு எம்பெருமானின் சடாரியும் மலர் மாலையும் எடுத்து வந்து உடையவருக்கு அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. நிறைவாக சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. கும்பகோணத்தில் இருக்கும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பரமகுருவான ஸ்ரீ விஜயீந்திர தீர்த்த சுவாமிகள் மூல பிருந்தாவனத்தில் லட்சதீப உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக பிருந்தாவனம் ஸ்ரீ ராகவேந்திரர் உற்சவமூர்த்தி, பிரகலாதன், ஸ்ரீ லட்சுமிநாராயண சுவாமி மற்றும் ஆஞ்சநேயருக்கு வஸ்திரங்கள் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓத பிருந்தாவனத்தை சுற்றிலும் வைக்கப்பட்டிருந்த அகல் விளக்குகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர். இதைத் தொடர்ந்து மூல பிருந்தாவனம், ஆலய வளாகம், ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பக்தர்கள் நெய் தீபங்களை ஏற்றி பரவசத்துடன் வழிபட்டனர். தீப ஒளியில் பிருந்தாவனம் ஒளிர ஏராளமானோர் மனமுருக வேண்டி வழிபட்டதும் மத்தாப்புக்களும் கொளுத்தப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சீரங்கம்பட்டியில் உள்ள அருள்மிகு சித்தி விநாயகர், ஸ்ரீ முத்தாலம்மன், அருள்மிகு காளியம்மன் கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பலவடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாகங்களை வளர்த்தனர். மேடை மீது பிரதான கலசத்துடன் பல்வேறு கலசங்களை பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ விநாயகர் கலசத்தையும் வைத்து பூஜித்தனர். வேத மந்திரங்கள் முழங்க யாக பூஜைகள் நிறைவு பெற்றதும் கலசத்துடன் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசங்களுக்கு புனித நீரை ஊற்றி கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீதும் தெளித்தனர். சென்னை மேற்கு மாம்பலத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோயிலில் புனர்பூசத்தையொட்டி ஸ்ரீ சீதாராம லட்சுமணனுக்கு ஆலய உள் புறப்பாடு மற்றும் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. கோயில் வாகன மண்டபத்தின் மேடைகள் மீது ஸ்ரீ சீதாராம லட்சுமணர், ஸ்ரீ ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது.
பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் உற்சவர்களை தனி கேடயத்தில் எழுந்தருளச் செய்து பிரகார உலா புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல தெய்வங்களுக்கு திருக்குடை பிடித்தபடி ஒய்யார நடை நடந்து கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு தெய்வங்களுக்கு ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. ஊஞ்சலாடியபடி பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்ததும் தெய்வங்களை மீண்டும் கேடயத்தில் நிறுத்தி ஆலய உள்வளாகத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். புதுச்சேரியில் இருக்கும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ துவக்கத்தை முன்னிட்டு கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. கோயில் கொடிமரம் அருகே ஆலய நம்பூதரிகள் தீபங்களை ஏற்றி சிறப்பு பூஜைகளை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. செண்டை வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்திற்கு தூபத்துடன் தீபம் காட்டப்பட்டது. பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்தில் வண்ணமயமான பட்டம் ஏற்றப்பட்டது. இதையடுத்து கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சேலம் மாவட்டம் மிட்டாப்புதூர் அருகே உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு பழனி ஆண்டவர் கோயில் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. முன்னதாக கோயிலில் கலச பிரதிஷ்டையுடன் வேத பண்டிதர்கள் கணபதி ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். இதனிடையே பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க ஒட்டகங்கள், யானை, காளை முன்னே செல்ல பம்பைகள் முழங்க பல்வேறு இசை வாத்தியங்களோடு பக்தர்கள் தீர்த்த குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். ஏராளமான பெண்கள் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளையும் சுமந்தபடி கோயிலை அடைந்தனர். இதையடுத்து மூலவருக்கு புனித நீர் சேர்ப்பிக்கப்பட்டதும் அர்ச்சகர்கள் கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத விற்பன்னர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பலவடிவ குண்டங்களில் யாகங்களை வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அடுத்த குப்பிநாயக்கன்பட்டியில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு காளியம்மன் கோயிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி ஹாரங்களுடன் கிரீடமணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது. பின்னர் கோயிலில் பஞ்சமுக திருவிளக்கோடு மங்கள பொருட்களை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த பெண்கள் திருவிளக்கு பூஜையை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்ததும் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருச்சி திருவெரும்பூர் அருகே அரியமங்கலம் குவலக்குடி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு செல்வமுத்து மாரியம்மன் ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் பல்வேறு மூலிகைப் பொருட்கள் மற்றும் பூர்ணாகுதி பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அவற்றை வேத பண்டிதர்கள் பல்வேறு குண்டங்களில் இட்டு யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் கலச புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் மூலவர் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதி கோபுர உச்சிகளை அடைந்தனர். அங்கு மந்திர உச்சாடனங்களோடு சிறப்பு பூஜைகள் செய்ததும் புனித நீரை ஊற்றி தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி கலசத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மாலை சூட்டி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீரும் தெளிக்கப்பட்டது. சிவகங்கையில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாளுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் மூலவரான ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு உபயநாச்சியார்கள் சமேதராக வெள்ளிக்கவச அலங்காரத்தில் திருக்காட்சி தந்தருள தீபாரத்தி காட்டப்பட்டது. தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாளுக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் ஆரத்தி காட்டி அபிஷேகத்தை துவக்கினர். தாயார்கள் சமேத பெருமாளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி கற்பூரம் காண்பித்தனர்.
பிறகு வஸ்திரங்கள் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே அரியக்குடி கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு தம்புராட்டியம்மன் ஸ்ரீ மந்தை பிடாரியம்மன் கோயில் முளைப்பாரி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி அலங்கரித்திருந்தனர். கோயில் முன்பு நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை வைத்து பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடி கும்மியடித்து வழிபட்டனர். பிறகு கோயில் பூசாரி பூங்கரகத்தை சுமந்து கொண்டு முன்னே செல்ல விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் தீச்சட்டிகள் மற்றும் முளைப்பாரி சட்டிகளை சுமந்து ஊர்வலம் புறப்பட்டனர். ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற முளைப்பாரி ஊர்வலம் நிறைவாக அருள்மிகு மந்தை பிடாரியம்மன் கோயிலை அடைந்தது. நாமக்கல்லில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு மகாவாராகி அம்மனுக்கு கார்த்திகை மாத தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. 6 திருக்கரங்கள் கொண்டு பஞ்சலோக சிலையாக அமர்ந்தருளும் உற்சவர் ஸ்ரீ வாராகிக்கு தேன், பஞ்சாமிர்தம், பால், இளநீர், மஞ்சள், அபிஷேகப் பொடி, குங்குமக் கரைசல், மாவு கரைசல், விபூதி உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் தேவிக்கு பச்சை கரை வைத்த சிகப்பு பட்டு சேலை கட்டி திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி பதக்கங்களுடன் ஹாரங்களும் மலர் கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்தருளும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு நட்சத்திர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டி மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பக்தர்கள் அருள்மிகு வாராகி அம்மனை வணங்கி வழிபட்டு ஆலய வளாகத்தில் தேங்காய், வெண்பூசணி, அகல் ஆகியவற்றில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் திருநட்சத்திர உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற ஸ்ரீ சீதாராம கல்யாணம். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் கார்த்திகை மாத பூஜைகள், ஆகம முறைப்படி வளர்க்கப்பட்ட ருத்ர ஹோமம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் திருப்பாவட சேவை வைபவமாக நடைபெற்ற விசேஷ பூஜைகள். சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம், எண்ணற்ற பக்தர்கள் கோபுர தரிசனம். காஞ்சிபுரம் அருள்மிகு கச்சபேஸ்வரர் கோயில் தெப்போற்சவம், சர்வலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.